ஜேம்ஸும் எஸ்தரும் மிக பிரபலமான டாக்டர்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு செல்வ மகன் ஜாக். ஜாக் என்ன கேட்டாலும் அவனுக்கு கிடைத்தது. ஆனால் அவனோடு நேரத்தை செலவழிக்க மட்டும் அவர்களால் முடியவில்லை. 2 பேரும் காலையிலே வீட்டை விட்டு போனார்கள் என்றால் இரவு வெகுநேரம் கழித்துத்தான் வீட்டிற்கு வருவார்கள். ஜாக் வாலிபனாக மாறினான், தனிமையில் வாடினான், இணையதளத்திலே நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்தான், தவறான படக்காட்சிகளை தேடினான், முகம் தெரியாத முகவரி தெரியாத பெண்களோடு நட்பை நாடினான். பாடத்திலே அவனால் கவனம் செலுத்த முடியவில்லை. +2விலே அவன் தோல்வியை சந்தித்தான். தோல்வியை தாங்க முடியாத அவன் மன அழுத்தத்திற்கு ஆளாகி இன்றைக்கு பைத்தியமாக திரிகிறான். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தால், அவனோடு நேரத்தை செலவழிக்காத அவனுடைய பெற்றோரா, அல்லது பக்கத்தில் இருக்கிற பெற்றோர்களிடமோ அல்லது நண்பர்களிடமோ அன்பை காட்டாமல் முகம் தெரியாதவர்களிடம் அன்பு செலுத்த துணிந்த ஜாக்கா? 2 பக்கத்திலேயும் தவறு இருக்கிறது. ஜாக் தன்னோடு தனிமையை மறக்க இணையத்தை தேடி ஓடினான். அங்கேதான் அவன் தவறு செய்து விட்டான். நம்முடைய தேடுதல் எப்போதுமே இயேசுவாகவே இருக்க வேண்டும். நம்முடைய தனிமையை, வெறுமையை, கவலையை அவர்தான் மாற்ற முடியும். நாம் தேடி ஓடுகிற அன்பை அவர் அதிகமாய் நமக்கு அள்ளித் தந்து கொண்டே இருப்பார். அவரை தேடி வாருங்கள், நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். Download Moj.